ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.19 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் தொடர்வரிசைகளில் அடுத்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்வரிசையில உள்ள அடுத்த 3 உறுப்புகள், அதுக்கு அடுத்து வர்ற 3 உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மேல எல்லாமே என்னதான் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்த 3 உறுப்புகள்லையுமே மேல என்னதான் வரும்? 1 தான் வரும். கீழே மட்டும்தான் மாறுபடுது. என்ன மாறுபடுது கீழே? பாருங்க, 2ல இருந்து 6. சரிங்களா? 2ல இருந்து 6. இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 6ல இருந்து 2 கழிச்சோம்னா எத்தனை? 4. அதே மாதிரி இங்க 10ல இருந்து 6 கழிச்சா மறுபடியும் 4. அதே மாதிரி 14ல இருந்து 10 கழிச்சா மறுபடியும் 4. எல்லாத்துலயுமே என்னது? 4 கூட்டி போட்டிருக்காங்க. 2ல இருந்து 4 கூட்டி 6, 6ல இருந்து 4 கூட்டி 10, 10ல இருந்து 4 கூட்டி எத்தனை? 14. அதே மாதிரி அடுத்த உறுப்பு என்ன வரும்? 14ல இருந்து 4 கூட்டினா எத்தனை? 18 வரும். சரிங்களா? அடுத்து 18ல இருந்து 4 கூட்டுவோம், என்ன வரும்? 22. சரியா? அடுத்து 22ல இருந்து 4 கூட்டுவோம், 26. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் இது பாருங்க, என்னது? 5ல இருந்து எத்தனை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2 வரும்? 3 மைனஸ் பண்ணா 2 வரும். அப்படிதானே? 5ல இருந்து 3 கழிச்சோம்னா 2 வரும். அதே மாதிரி 2ல இருந்து -3 கழிச்சோம்னா என்ன வரும்? -3 2. இதை கழிச்சோம்னா -1 வரும். அதே மாதிரி இங்க மைனஸ் வரும். அப்போ -1ல இருந்து -3 கூட்டினோம்னா என்ன வரும்? -4 வரும். சரிங்களா? அதே மாதிரி இதுல இருந்து இன்னும் ஒரு -3 பண்ண போறோம். அப்போ 4 -4 -3 என்ன வரும்? 4 3 7, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் போடுவோம். அடுத்து 7ல இருந்து 3 கூட்டி 10, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் போடுவோம். அதுக்கடுத்து என்னது? 10ல இருந்து 3 கூட்டினா 13, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் போடும். சரிங்களா? 2 கூட்டினா நம்மளுக்கு அடையாளம் மைனஸ் வரும். சரியா? இப்போ பாருங்க, அடுத்தது 1 0.1 0.01. ஃபர்ஸ்ட் 1 மட்டும் வந்திருக்கு. அடுத்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அடுத்து என்னதான் வரும்? கண்டிப்பா 3 ஸ்தானம். சரிங்களா? 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்து 4 ஸ்தானம் வரும். சரிங்களா? அடுத்து 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டியது வரும். பாருங்க, என்னது? முன்னாடி 0 போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா? அடுத்து 2, அடுத்து 3. 1 2 3 ஸ்தானம் தள்ளி வச்சிருக்கோம். அடுத்து 4 ஸ்தானம், 1 2 3 4. சரிங்களா? 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம். அடுத்து 5. 1 2 3 4 5. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சதா புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்க.